அலந்து போயினேன் அம்பலக்கூத்தனே, அலந்து போயினேன் அம்பலக்கூத்தனே, அணிதில்ல நகராழியே, சிலந்தியை அரசாழ்க என்று அருள் செய்த தேவதேசனே, உலர்ந்த மார்க்கண்டிக்காகி அக்காலனை உயிர்சக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேல் ஒற்ற வந்து அருள் செய்யாயே, காலனை உயர் செய்க உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேல் ஒற்ற வந்து அருள் செய்யாயே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான, அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறைவன்றரற்ற, பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக, பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்திறப்ப, காசினி மேல் வந்த அருட்கதிரோன், இதய கமல முகைகள் எல்லாம் கண்திறப்ப, காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணமேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன், புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம், மைகண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே, என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே, துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே, கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகனே, கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகனே, கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே, பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் விரியாத மனமும் அறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், அறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்துறை செய்சிவஞான மாமுனிபன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில், ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாபினில் என்றும் உன்னை வைத்தே உரைப்பாம், ஓதிடும் நாபினில் என்றும் உன்னை வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே இந்த உண்மை விளக்கம் என்ற ஞான சாஸ்திரத்திலே 6 தத்துவங்களை படித்த பின்னாலே ஆணவம் அறிவுடைய பொருளாகிய ஆன்மாவிடத்திலே
அறியாமை நிகழ்வதற்கு காரணமாயிருப்பது ஆணவம் என்று பார்த்து, வினை என்பது அது நீயான சுகதுக்கம் என்றார். அந்த வினையை பற்றிய சிந்தனையிலே நாம இந்த வினை இல்லை என்பாரும், இன்ப துன்பம் அது இயல்பு என்று சொல்பவரும், இல்ல இந்த இன்ப துன்பம்ங்கிறது செயற்கதான், ஆனா அதுக்கு காரணம் வினை இல்லை, முயற்சி உண்மையுமே இன்மையும். முயற்சி இருந்தா அவன் பொருள் ஈட்டி சுகமாயிருக்கிறான். முயற்சி இல்லாதவன் அவன் பொருள் இல்லாம அவன் துன்பப்படுகிறான் என்றும், அப்படி சொல்பவன்களை மறுத்து, அப்புறம் உலகத்துல நல்ல முயற்சி செய்கிறவன் அவன் முயற்சி நல்லதான் செய்கிறான், ஆனாலும் அந்த முயற்சி செய்கிறதுக்கு பலனாக அவனுக்கு துன்பம் வருகிறது. அதாவது அதுல சோம்பேறித்தனம் வந்துடுது, போட்ட முதல் கூட இல்லாம போயிடுது, பெரும் நஷ்டமும் வந்துடுது. அதே போல பெரிய முயற்சி எதுவும் செய்யாமல் மிகச்சிறிய முயற்சியிலே கிழியீடு போன்றவைகளை பெற்று பெரும் செல்வந்தராகுதவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதனால முயற்சி மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது என்று சொல்லி, உயிர்கள் வினைப்பயனை அனுபவித்திற்கு பிறந்து இறந்து வரும். அதனால அவ பிறக்கும் முன்னமே இந்த உலகத்துல என்னெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது இறைவன் வகுத்து வச்சிருக்கிறான். வேறு இடவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுட்பட்டது. அதனால அவன் விதிச்சது நமக்கு அனுபவத்தால் ஏறிடும். அப்ப முன்பிறவியில எடுத்த உடம்பை கொண்டு நாம செய்தது இப்போ வேறு இழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு செல்வ வறுமைகள் இன்ப துன்பம் வாழ்க்கையில உயர்வு தாழ்வு இதற்கெல்லாம் காரணமா அமைகிறது. அப்ப இந்த உடல் கொண்டு நாம் அந்த வினையை அனுபவிக்க செய்கிற முயற்சி அடுத்த பிறவியில இந்த ஆறுக்கும் காரணமாக வருகிறது என்று சொன்னார். அப்போ இந்த உடல் எப்படி வருது அப்படின்னு கேட்கிறோம். முன் உடம்புல நாம செய்த அந்த முயற்சியினால இந்த உடல்ல இருந்து செய்யறது அடுத்த பிறவிக்கு. இப்படி இது தொண்டு தொட்டு வித்தி நடத்து மரமும் மரத்தில் இருந்து வித்தும் இப்படி தொடர்ச்சியாக பிரவாகமாய் வருவது போல வந்து சேருது. அப்போ ஒன்றன் பொருட்டு செய்கிற முயற்சி இன்னொன்னு வருமா என்று கேட்கிறார். அப்படியெல்லாம் வரும். அது மேலைக்கு வித்துமாகி விளைந்தகை உணகுமாகி ஞாலத்து வருமா போல நாம் என்ற அந்த உணர்வுல செய்யும் வினைகள் எல்லாம் அது நமக்கு பலனா வரும். அப்போ அந்த பலனை நாம அனுபவிப்பதற்கு செய்கிற முயற்சி போது ஏற்படுகிற கருத்து புது வினையா வரும். இந்த நாம செய்கிற இந்த இதமகிதம் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இன்ப துன்பத்தை, நல்வினை செய்தவர்களுக்கு இன்பமும் தீவினை செய்தவர்களுக்கு துன்பமும் அவன் கொடுப்பான் என்று சொன்னான். அப்போ இறைவன் அவன் ஏற்றுக்கொண்டு இந்த இன்ப துன்பங்களை கொடுப்பதற்கு என்ன காரணம் அது அப்படின்னு சொன்னா, அத நம்ம மேல இருக்கிற கருணை தான். அதனால அறம் செய்வோருக்கு அணுக்கிரகத்தையும் அறம் செய்வோருக்கு நிக்கிரகத்தையும் அவன் கொடுப்பான் என அவரும் திருந்துதல் பொருட்டினார். அப்போ
அவ அணுக்கரகம் செய்யறது சரி, நிக்கரகமும் கருணையா அப்படின்னு சொல்ல, நிக்கரகங்களும் கருணை தான். அவன் அந்த மாதிரி தப்பு செய்யறவங்களை திருத்தி இப்படித்தான் செய்யணுங்கிறத திருத்துறான். இக்கிரமத்தால் ஈண்ட அறம் இயற்றிடு என்பார். அதனால அவன் என்ன செய்தாலும் பேரறிவு பொருளான அந்த பெருமான் எது செய்தாலும் அவன் அவன் செயலெல்லாம் அருள் காரணமாக அன்றி வேறு எதுவும் காரணமாக இருக்காது என்று சொன்னான். அதுக்கு உதாரணமா தாய் தந்தையர் தம்ம பிள்ளைகள்லாம் சொன்னபடி கேட்கலன்னா அத முதல்ல அதட்டுவாங்க. அப்படியும் கேட்கலைன்னா அடிச்சு பார்ப்பாங்க. அப்படியும் தெரிந்தலைன்னா கெட்டி வைப்பாங்க. இப்படியெல்லாம் செய்யறது அவங்க அந்த பிள்ளைகள் மேல இருக்கிற கோபத்தினால இல்ல, அவங்க மேல இருக்கிற பரிவினால. அது போலத்தான் ஈசன் செய்வதும் என்று சொன்னார். அப்புறம் சரி, வினை இருக்குது, பலன் இருக்கட்டும், அதை ஊட்டுதம வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மீமாசர்களை மறுத்து செயல்களை பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு என்னில் என்று. அப்போ இங்க செயல்கள் அழிஞ்சா அது எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்கப்படும்? அந்த செயல் அழிந்த பிறகு பலன் தராது அப்படின்னு சொன்னா கெட்டு பலன் தருறது நிறைய இருக்குது. நாம வயல்ல போடுற உரம், சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் கெட்ட பின்னு பயிர் தரலையா? அது போல நாகு. அப்புறம் இதெல்லாம் திரவியம். அதனால இதெல்லாம் கெட்டு உருவிக்கும் பலத்தை எண்ணில் நாம சாப்பிட்டதெல்லாம் வெளியில வருது, மலமா வருது. இதுல என்ன பலன் இருக்குது? அது போக நாம இந்த வினை என்பது ஒரு செயல். அதுக்கு நீங்க போய் ஒரு பொருளை ஓமையா சொல்வது பொருந்தாது என்று அத மறுத்தார். அதனால இங்க செயலுக்கு செயலை சொல்லணும், பொருளுக்கு பொருளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நல்ல பழுக்க காய்ச்சிற ஒரு பாத்திரத்துல இட்ட தண்ணீர் அது அப்படியே ஆவியாகி விடுகிறது. அதுபோல நாம செய்த பின்ன அழிஞ்ச பின்னால எப்படி பயன் கொடுக்கும் என்றால், அது செய்தவர் மனத்தை கடந்து அது பயன் தரும். இப்போ வயல்ல சொன்னா, வயல்ல இந்த வயல்ல போட்டா அந்த வயல்ல தான் பயன் தரும். உரம் போட்டா இந்த வயல்ல போட்டது வேற ஒரு வயல்ல போய் உரம் தராது. நாம இந்த உடம்பை கொண்டு செய்த வினை வேறொரு உடம்புல, வேறொரு இடத்துல, வேறொரு காலத்துல பலனை தருது. அப்போ இந்த ஓமை பொருந்தாதுன்னா அதுக்கு மனத்துல கடந்து அதுக்கப்புறம் பலன் தரும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் மனத்துல கடந்து ஒரு நினைவு மாத்திரமா இருப்பதுன்னா நாம சொர்க்கம் அடைவது, நரகம் போவதெல்லாம் வெறும் கற்பனையா? இது ரொம்ப இந்திரஜாலம் போல இருக்குதே என்று மறுத்தான். அப்புறம் வினைப்பயனை தருபவன் முதலிவனே என்பதை வலியுறுத்துவது 111வது பாட்டு. எனவே ஒரு உலகத்துல ஒரு தானம் செய்பவன், அந்த தானத்தை செய்கிற பொருள், அந்த தானத்தை பெறுபவன், அதுக்கு ஏற்பட்ட பலன், இது எல்லாமே நாலுமே அழிஞ்சு போகுது. அதனால இத பலனை கொடுப்பதுக்கு ஒருவன், அழிவில்லாத ஒருவன் வேண்டும். இதெல்லாம் ஈசனிடும் பணி. அவன் இவரை கொடுக்க வச்சிருக்கிறான், அவரை வாங்க வச்சிருக்கிறான். அதனால இத நாமுன்னு நினைச்சு செய்யற அந்த கருத்தினால அதுல அந்த உணர்வின் வன்மை மென்மை நோக்கி நமக்கு அது வினையாக்கி அந்த வினைப்பயனை நாம நுகர்தல் பொருட்டு பிராரத்தமாக கொடுத்து அந்த வினை நோய் தீர்வதற்காக மருந்தாக கொடுப்பான் என்றார். அப்புறம் இந்த கொடுப்பவன் வேண்டாம் என்பதை மறுப்பதற்கு, உலகத்துல வினை செய்கிறவன் ஒரு வினையை செய்யணும்னா அவனுக்கு 8 காரணங்கள் முன்னால இருக்கணும். தொழில் முதல் நிலை. இந்த 8 காரணத்துல ஒருவன் தான், அந்த உலகுன்னு சொல்ற ஒருவன் தான் அந்த வினையை செய்கிற ஆன்மா. மற்ற எல்லாம் சடம். உடல், கரணம், காலம், உருபலம், நீதி, செய்தி, இதெல்லாம் சடம். எனவே இந்த காரணங்களையெல்லாம் இவன் இந்த வியஞ்சகமாகிய உடம்பு கருவிகளை பெற்ற பின்னாலதான் கூட முடியும், அறிவே நிகழும்.
அதனால இவன் போய் அந்த காரணங்களை கூடிக்கொள்ள முடியாது. அந்த காரணங்கள் எல்லாம் சடமா இருக்கிறதுனால அது இந்த ஆன்மாவை சேராது. எனவே அந்த இறைவன் தான் இந்த முதல் காரணங்களை எல்லாம் இவனோடு கூட்டுவிட்டு அவனும் கூட இருந்து அதை செய்யணும் என்பதை அங்க சொன்னார். அப்போ இதெல்லாம் செய்து இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு வினை செய்வதற்கும் இதெல்லாம் கூட்டி வினை செய்வித்து அந்த பலனை நுகர்வித்து அப்படி இறைவன் அவனை பைய பைய திருத்தி வருவதனால இவன் படிப்படியாக அந்த மலங்களினுடைய ஆற்றல் நீங்க பெற்று அவன் பொது ஒழுக்கங்களை மேற்கொள்கிறான். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழிக்கிலா தவம், வந்தித்தல், வணங்கல், ஆண்மை, இப்படியெல்லாம் செய்து அவன் வழிபடத் தொடங்குகிறான். அப்படி இறைவன் இவனை கொண்டு வர்றான். அதெல்லாம் இறங்குவான் பண்ணி நம்ம மேல இரக்கம் உள்ள அந்த பெருமான் அவ்வாறு நம்மை படிப்படியாக திருத்தி வருகிறார். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் அந்த பொது ஒழுக்கம் வந்தவன் கடவுளை வழிபடத் தொடங்குகிறான். அந்த கடவுளை யார் முதற் கடவுள்னு தெரியாட்டாலும் அவன் எதை கடவுள்னு கருதுகிறானோ அவனை வழிபடத் தொடங்குகிறான். இச்சித்த தெய்வத்தை, அதுதான் கடந்த வகுப்புல பார்த்தோம். மனமது நினைய வாக்கது விளக்க மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்ட அங்கு இச்சித்தை தெய்வம் போற்றி தினமுதல் அகற்றி வாழும் செயலரால் அறமானார் யாருக்கும் முனமொரு தெய்வம் கண்டி செயற்கு முன் நிலையாமன்றே என்று அந்த பாடத்தை தான் நாம கடந்த வகுப்புல பார்த்தோம். எனவே இப்படி இந்த ஆன்மா படிப்படியாக முன்னேறி அது வழிபாட்டுல தெய்வ வழிபாட்டுல பொது ஒழுக்கத்தில் இருந்தது அப்படி வருது. அங்க அவன் யார தெய்வம்னு கருதானோ அவனை வணங்குகிறான். தினமுதல் அகற்றி, இங்க அகற்றிங்கிறது அது வினை சொல்லாம இருக்காம அது ஒன்னாம் நூற்பாவல ஒடுங்கி என்றார் போல அகற்றிக்கு என்று அங்க நான்கு சொற்கது. அப்படி தெய்வத்தை போற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் முனம்பொரு தெய்வம் எங்கும் செயற்கு முன் நிலையாமன்றே என்போம். எனவே சிகரமுகல் அகற்றி அந்த ஒழுக்கம் முதலிய நன்மைகளை உடையவனாய் அவற்றை மறுதளித்த தீமைகளை நீக்கி ஒழுகுவான் ஒருவனுக்கு, நல்வழியில ஒழுகுவான் ஒருவனுக்கு அங்கு இச்சித்து அவன் தன் கருத்துக்கு இசைய ஒரு கடவுளை மனமது நினைய வாக்கது வளர்த்த மந்திரங்கள் சொல்ல மனம் வாக்கு காயங்களால துதித்து இனமலர் கையில் கொண்டு கைகளில் இனமாகிய மலர்களை கொண்டு அர்ச்சித்து போற்றி வாழும் செயல் அறமானார் வழிபட்டு வாழுகின்ற செயலாகிய அறமும் உளதாயின் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபெருமானே இயங்கும் செயற்கு முன் நிறையாமன்று அந்த தெய்வத்தினிடமாக நின்று அந்த செயலை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த அருளலை செய்யும் பயன் உதவும் என்று இங்கே சொன்னார். எனவே அந்த சினமுதல் அகற்றுதல் கூறவே அப்போ ஒழுக்கம் முதலிய உடைமைகளை அவன் பின்பற்றி நிற்பது அறியப்படுகிறது. எனவே அந்த ஒழுக்கங்கள்ல முக்கியமான அந்த சினமுதல் அகற்றி என்றார். முந்தைய செய்யுளில பொது வகையான் வேண்டப்படுவன கூறினார். இந்த பாட்டில சிறப்பு வகையான் வேண்டப்படும் அந்த பூசைக்கு தெய்வ வணக்கத்துக்கு அங்கீயாகிய அதை சொல்கிறார். எனவே அந்த இதுக்கு முந்தின பாட்டில சொல்லப்பட்ட அந்த 113வது பாட்டு, அந்த 113வது பாட்டில சொல்லப்பட்ட ஒழுக்கம் முதலிய நன்மைகளை உடையவனாகி அவற்றின் மறிதல்களாகிய சிகன் அந்த சினம் முதலிய தீமைகளை நீக்கி அப்படி ஒழுகுவான ஒருவனுக்கு அவன் கருத்து இசைந்த ஒரு கடவுளை மனத்தால் நினைத்தும்
வாக்கினால் துதித்தும் மந்திரங்களை உச்சரித்தும் கைகளால் இனமாகிய மலரை கொண்டு அர்ச்சித்தும் அத்தெய்வத்தை வழிபட்டு வாழ்கின்ற செயல் அறமாகும். எனவே இந்த அறச்செயல்களை செய்ய முற்படுகின்றான். அவ்வாறான செயலாகிய அறம் அவனிடத்திலே காணப்பட்டதாயின் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகி அந்த சிவபெருமான் அந்த தெய்வத்தினிடமாக நின்று அவர் செய்த கர்ம பலனை ஏற்றுக்கொண்டு அந்த செயலுக்குரிய பலனை அவன் பெருமான் தருவார் என்பது அங்கு சொல்லப்பட்டது. அதாவது இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவஞான சித்தியாரு அதுல முதல்ல அந்த மங்கள வாழ்த்து சொல்லும் போதே அறுவகை சமயத்து போருக்கும் அவ்வவர் பொருளாய் நின்று அவன் அருள் தருவான் என்றார். அங்கேயே இது பெறப்பட்டதுதான். அதனால இங்க அதை மீளவும் நினைவுபடுத்துகிறார். அதனால அந்த கடவுளாகவே நின்று அவர் செய்த அந்த புண்ணியத்துக்குரிய பலனை கொடுப்பான். போற்றி வாழும் செயல் என வினையும் அகற்றி என்பது பெயர் அகற்றிக்கு என்று நாங்கள் உருவு தொக்கது என்பான். அப்போற்றி வாழும் செயல் என இயையும் என்றதனால் சிகல் முதல் அகற்றி என்பது தனித்து நிற்பது பெறப்படும். அதனால் அகற்றி என்பது வினையச்சம் போல காணப்பட்டாலும் அந்த இகர விகுதி பெற்ற தொழிற்பெயராய் பொருள் தருதலின் அகற்றி என்பது பெயர் என்றால் அகற்றிக்கு என்பது அகற்றி என நிற்பதால் நாகன் உருபு விகாரத்தால் தொக்கது என்றார். உருபு விகாரத்தால் அந்த தொக்கி நிற்குது. அதை விரிச்சு பாட்டிலே சொன்னா அது ஓசை கெடும். ஆதலின் அது விகாரத்தால அங்க தொக்கது என்றார். சின முதல் அகற்றுதல் என்பது கூறப்பட்டதால் முன் செயலில் கூறப்பட்ட ஒழுக்க முதலிய நன்மைகளை உடையவன் என்பதும் பெறப்பட்டது. அதாவது அவன் விதித்தன ஒழுகி விளக்கியன நீக்கினான் என்பது பெறப்படுகிறது. இச்செயலில் கூறப்பட்டது தெய்வ வணக்கம். முந்தைய செய்யுள்ள கூறப்பட்ட ஒழுக்கம் முதலியவை இந்த தெய்வ வணக்கத்துக்கு அங்கம் என்றமையால் இந்த செய்யுளில் அங்கியாகிய தெய்வ வணக்கம் கூறப்பட்டது. எனவே தெய்வ வணக்கம் அங்கி ஒழுக்கம் முதலியவை அங்கங்கள் என்பது பெறப்படும். எனவே சிறப்பு ஒழுக்கத்துல ஒழுக தலைப்படுவோனுக்கு முதல்ல பொது ஒழுக்கத்துல நில்லாதவன் சிறப்பு ஒழுக்கத்துக்கு தகுதி பெறான் என்பது. ஆமா, அற்றில் வழிபட்டாருக்கு வழிபட்ட அந்த தெய்வமே பயன் கொடுக்கும் என்று சொன்னால் படும் இழுக்கண்ண என்றால் அதுக்கு அடுத்த பாட்டுல இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அதனால இவன் இந்த குற்றங்களில் கொடுமையாகிய பெருங்குற்றம் எதுனா வெகுளாமை, கோபம், அது சேர்ந்தாரை கொல்லி என்பார். அதனால அதை எடுத்து சொல்றாரு. சினமுகதல் அகற்றின் உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினங்காத்து கொள்ளும் குணமே குணமென்க வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரைதான் பேர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு என்பது நன்னெறி. அதுல சிவபிரகாச சொல்லுவார், உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம். சினத்தை காக்க பொருளா கொள்க சினம். வெள்ளம் தடித்தல் அரிதோ தடங்கரை பேர்த்து விடுதல் அரிதோ விளம்பு என்பார். அதனால சிலர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள். அவர்களை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் சினம் தம்முடைய உள்ளத்தை தாக்கி
தன்வயப்படுத்தி கொள்ள பார்க்கும் நேரத்தில் அதை கட்டிப்படுத்தி அடக்குவதுதான் மிகப்பெரிய குணம், சாமர்த்தியம். ஆற்றில் வெள்ளம் பொங்கி வரும்போது பெரிய கரையை உடைத்து அதை ஊருக்குள் அனுப்புவது பெரிய விஷயமா, அல்லது அணை கட்டி தடுத்து நிறுத்துவது பெரிய விஷயமா? அப்படின்னா தடுத்து நிறுத்துவதுதான் சிறப்பு. எனவே இங்க இந்த பாட்டுல உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணமங்க, வெள்ளம் தடுத்தலரிதோ தடங்கரைதான் பெயர்த்து விடுத்தலரிதோ விளம்பு என்ற அந்த விளம்புங்கிற சொல் என்பது கட்டளை. சீறி பாய்ந்து ஓடி வருகின்ற வெள்ளத்தை அணைகட்டி தடுப்பது சிறந்ததா, இருக்கும் கரையை பெயர்த்து நீரை வெளியேற்றுவது சிறந்ததா என்றால் வெள்ளத்தை தடுத்து கால்வாய் வழியாக நீரை கட்டுப்படுத்தி அனுப்புவதே பயனுள்ளதாக அமையும். அதுபோல கோபம் வெகுண்டு எழும்போது அதை அடக்கிக் கொள்வதே சிறந்த குணமாக இருக்கும். அதனால இங்க சினமுதல் அகற்றி என்றார். அதனால இங்க முதல்ல வெள்ளம் தடுத்தல் அரிதோ அல்லது தடங்கரையை பெயர்த்து விடுத்தல் அரிதோ, வெள்ளம் தடுத்தல் அரிதென்று விளம்பு என்கிறார். அதுபோலங்கிறது இந்த ஓமை. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் நீ என்கிறார். அப்போ ஆறு முதலிய நீர்நிலைகளில் வெள்ளம் பெருகி வரும்போது கரை புரண்டு போகாதபடி அதை தடுப்பது அருமையா, அல்லது அகன்று விசாலித்திருக்கிற கரையை வெட்டி உடைத்து வெள்ளத்தை வெளியே செல்ல விடுதல் அருமையோ என்று கேட்டால் வெள்ளத்தை தடுப்பதே சாமர்த்தியம் என்று சொல்லுவாள். அதேதான் இங்கேயும். அதுபோல மனத்தை தன்வசமாக்கி மேன்மேலும் அதிகரிக்கும் கோபத்தை அடைத்துக் கொள்ளும் குணத்தையே நல்ல குணம் எனலாம். ஆகையால் இதை நீ அறியக்கடவாய் என்பது. எனவே பேர்த்துங்கிறது பெயர்த்து என்பதை பருவு பேர்த்து என நின்றது. இவ்வாறே அந்த நிகழம் நீளம் என்றும் பொழுது போது என்றும் தொகுப்பு தோப்பு என்றும் மருவி வருவது நாம உலகத்தில் அறிஞ்சிருக்கிறோம். அதுபோலத்தான் இது பேர்த்து என்பது பெயர்த்து என்பது பேர்த்து என்று மருவி வந்திருக்கிறது. விடுத்தல் என்பது பிறவினை தொழிற்பயன். தன்வினையில விடுதல் என வரும். இது போலவே அழிதல், கெடுதல், கெடுத்தல் முதலியவை வரும். அதனால எது அரிதுன்னு நீயே தெரிஞ்சுக்கோ என்று அங்கே சொல்கிறார். எனவே மக்களுக்கு அகப்பகை புறப்பகை என இரண்டு பகைமை இயல்பாகவே உண்டு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற ஆறும் அகப்பகை. புறப்பகை அவற்றுக்கு அந்நியமாயிருப்பன. இதுல அகப்பகையே முக்கியமாக இப்பிறவியை கெடுப்பது. அதனால அத்தகைய பகைகளில் ஒன்றாகிய இந்த குரோதத்தை எவரும் குணமென்று கொள்ளலாமோ? கொள்ளக்கூடாது. அந்தோ அதனின்று உய்யும் வகை தேடுவதன்றோ நமக்குரிய கடமை. ஆனால் உலக அனுபவத்தை உற்று நோக்கினால் நாம செய்யத்தக்க அல்ல செயக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. ஒருவன் அவசியமான வேளையில கோபத்தை காக்காவிடில் அவனை எவரும் மதிக்க மாட்டான். கோபம் கொடிது எனினும் அதை வேண்டிய சமயத்துல மேற்கொண்டு
அளவுக்கு மிஞ்சாமல் அடக்கி நிறுத்துவதே நலந்தரும் எண்ணலாம். உலகில் ராஜ தர்மத்தை நடாத்தி காட்ட வந்த விஷ்ணுமூர்த்தியான ராமபிரான் சீதாதேவியை சிறைமைக்கச் சென்றபோது கடலை தாண்ட கருதி சமுத்திரராஜனாகி வருணனை அழைத்தான். வருணன் வர தாமதமானதால் அவர் அடங்கா கோபம் கொண்டவர் போல எழுந்து அவர் வந்ததும் மனமிறங்கி அருளினார். அதுபோல துறவியிடத்தும் தவத்திற்கு பங்கம் வருந்தால் சினம் தோன்றுவது இயல்பு என்றாலும் அது தோன்றியவுடனே அதனை கொழுந்து விட்டு எரியச் செய்யாமலும் அந்த கோபத்தை நிலைத்திருக்கச் செய்யாமலும் நீரிலே எடுத வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்றபடி அருமையா சொல்லியிருப்பார். நீரிலே எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்பார். சான்றோர்கிட்ட ஏற்படுற கோபம் நீர்மலை எழுத்து போல அப்படியே அழிஞ்சு போகும் என்பது க்ஷணத்தில் அதை ஒழிப்பதே சிறப்பு. இவற்றையெல்லாம் உணர்த்தவே செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காபாக்கால் என், அதுக்கப்புறம் அதை காத்தா தான் என்ன காக்காட்டா தான் என்ன என்பான் அந்த பெருநாவலன். சினமே வஞ்சனை பொறாமை இகழ்தல் தூற்றுதல் முதலிய தீவினைகளுக்கு முதற்படியாக இருந்து மக்களை சஞ்சலத்துக்கு உட்படுத்துகிறது. இத்தகைய கோபத்தை அறவொழித்துவிட வேண்டும் என்று அறிவிக்க வந்த அவ்வை பிராட்டியும் ஆறுவது சினம் என்றார். ஆமா, சுருக்கமா சொன்னார், ஆறுவது சினம் என்று ஆட்சாபித்திருக்கிறார். இவைகளையெல்லாம் அறியவல்ல நாமல் அனைவரும் வலியார் ஒப்பார் எளியார் என்ற யாரிடத்தும் கொடிதாகிய இக்கோபத்தை காட்டுதல் கூடாது. அது வலியரோ ஒத்தவரோ எளியவரோ யாருனாலும் சரிதான். கோபம் என்பது சேர்ந்தாரை கொல்லி நம்மையே கொல்வது. அதனால அந்த சென்னா போதாரும் செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இதனில் தீய பிற என்றார். இதை விட கெடுதல் இல்லைங்கிறார். ஆமா, இதை விட கெடியது வேற ஒண்ணும் உலகத்துல இல்லைங்கிறார். அவ்வளவு கொடியது இந்த சினம். அதனால இந்த சினத்தை செய்யாமல் மனத்தை பேணுதல், உள்ளத்தை கொதித்து எழுகின்ற வெகுளி அறிவை குலைத்து பழிபாவங்களை விளைத்து தன்னை கொண்டவனை கொடிய துயரில் ஆழ்த்து, ஆதலால் அதனை ஒழித்து ஒழுக வேண்டும் என்று இதில் உணர்த்துவார். வாய்மையால் உள்ளம் தூய்மையாம், வெகுளாமையால் விழுமிய மேன்மையாம். ஆகவே அதன்பின் இது உரிமையாய் அமைந்து நிற்கிறது. வாய்மைக்கு பிறகு அடுத்தாப்புல இந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார், வெகுளாமை என்று. அதனால தன் சினம் செல்ல வல்ல இடத்தும் நாம சீரக்கூடாது. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினேன் காவாக்கால் என். இது கோபம் எங்கும் கொள்ளாதே என்கிறது. தன் சினம் பலிக்கும் இடத்தில் காத்தலே காப்பாய், பலியாத இடத்தில் காப்பினும் காவாவிடினும் மாட்சி இல்லை. ஆமா,
பலிக்கும் இடத்துல கூட செல்ல விடக்கூடாது. சினம், சீற்றம், முனிவு, கதம், வெகுளி, வேரம் என இந்த கோபத்துக்கு இத்தனை பேர் இருக்கு. சினம், சீற்றம், முனிவு, கதம், வெகுளி, வேரம் என்று யாவும் காரணக்குறியாய் அமைந்த பெயர்கள் தான். மனிதனுடைய இயல்புகள் சூழல்களால் தோய்ந்து அயலே தெரிய வருகின்றன. மனம் கடன்று மருகி எழுகின்ற முடிவினால் உயிருக்கு துயர்கள் பல தொடர்கின்றன. அதனை அடக்கி அமைதி உருவேறு துயர் நீங்கி உயர்நிலை உருகிறார்கள். செல்லிடத்து கோபம் சென்று பலிக்கும் இடத்து அல்லிடத்து அவ்வாறு அந்த கோபம் சென்று பலியாத பக்கத்திலும், அதாவது வலிமுதிரியவற்றால் தன்னில் மெலியவர் பாலும் எளியவர் மேலும் ஒருவனுடைய கோபம் விரைந்து புகுந்து வெந்துயர் விளைக்கும். ஆதலால் அது செல்லிடம் என நேர்ந்தது. செல்லுமிடத்து தன் சினத்தை அடக்கி நிற்பவன் சிறந்த பொறுமையாளனாய் உயர்ந்து திகழ்கிறான். தர்மமும் மதிப்பும் அவனை உரிமையுடன் மறுவுகின்றன. இந்த கோபத்தை அடக்குவதால் பிறர் துயர் உறாமல் காக்கப்படுகின்றனர். அவ்வாறு காக்கவே தன்னுயிருக்கு புகழும் இன்பமும் வந்து சேர்கிறது. இன்பத்தையே நாடும் இயல்பினை உடைய மனிதன் துன்பத்திற்கே நிலையமான சினத்தை எவ்வழியும் நன்கு அடக்கி வர வேண்டும். அந்த அடக்கம் அதிசய நன்மையாக அமையும். செல்லிடம் அல்லிடம் என்றது எளியர் வலியர் நிலைகளை எண்ணி வந்தது. ஏழகேர் எதிர்த்து யாதும் செய்ய முடியாது. ஆகவே அவரை எவரும் சினந்து சீர நேருவர். ஆதலால் அந்த இனமும் இயல்பும் பெரிய அது முதலிலே நின்றது. சினம் செல்லிடம் தீமையாய் நீண்டு தெய்வ தண்டனையை தருகிறது. அல்லிடம் பகமையாய் மூண்டு எதிரிகளால் படுதுயர்களை விளைவிக்கிறது. வலியவர் மெலியவர் ஒத்தவர் என எத்திரத்தாரும் இந்த முத்திரத்துள் அடங்குவர். எவரிடமும் கோபம் தவறுடையதாய் அல்லல்களையே விளைவிக்கும். ஆதலால் அதனை ஒழித்து ஒழுகுவதே யாவர்க்கும் யாண்டும் நல்லதாய் நலம் பல புரியும். அதனாலதான் வலியான் இடத்தும் ஒத்தான் மாட்டின வெகுளி காத்தல் பொலிபு செய் அறமது என்ன பொருந்துராது அணையர்தம்பால் நலிபுறு வெகுளி செல்லாது. ஆதலால் நலிதலாற்றா மெலியவன் இடத்தில் காக்கும் வெகுளியே அறமது என்பர் என்று பிரபுலிங்க லீலை சொல்லும். வெகுளி எவ்வளியும் வெவ்விய துயரங்களை விளைவிக்கும். அதனை எப்பொழுதும் யாரிடத்தும் செயலாகாது என இவை குறித்து இருக்கின்றன. குறிப்பு பொருள்களை கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த குறளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு விருத்திவரை போல இவை விரிந்து வந்துள்ளன. உண்மையை ஓர்ந்து கொள்பவர் உரை நயங்கள் தேர்ந்து கொள்வர். காப்பான் என்றது அந்த பாதுகாப்பின் அருமையும் பெருமையும் அமைதியும் திறமும் தெரிய நின்றது. கோபத்தை வெளியே கொதிக்க விட்டால் கொடிய ஆபத்தேயாம். அதனை அடக்கியவனே அல்லலாதுமின்றி நல்ல சுகத்தையும் நன்மதிப்பையும் நன்கு பெறுகிறான். அது பற்றித்தான் நம்ம நன்னறியிலையும் பார்த்தோம். இந்த சினம் உள்ளத்தை கலர்த்து உணர்ச்சியை குலைத்து
உறுத்து எழுந்து பெருத்த துயர் விளைவிக்கும். அதனை ஓங்க விடாமல் உடனே அடக்கியவனே உயர்ந்த குணவனாய் ஒளிமிகப் பெறுகிறான் என இது உணர்த்தி உள்ளது. கோபம் கொள்ளுவது எளிது, அதனை அடக்குவது அரிது. அரியதை செய்து பெரியவன் ஆகுக, செயற்கரிய செய்வார் பெரியர் என்பான். அதனால அதைத்தான் செய்யணும். வெகுளாமை என்று இந்த அதிகாரத்துக்கு திருவள்ளுவர் பெயர் வைத்தார். வெகுளும்படியான வேதனை நிலைகள், சோதனைகள் அடிக்கடி உலகிலே நிகழும். ஆயினும் வெகுளாமல் அடங்கி மனிதன் புனிதனாய் இனிது வாழ வேண்டும் என்பதை அங்க எதிர்மறை பேர் விதிமுறையிலே அதிநயமாய் குறித்துள்ளார். உயிரும் உடம்பும் பிரிவுண்மை உள்ளி சேரும் சினமும் கடிந்து பயிரிடை புற்களைந்து நற்பயன் கொள்ளும் ஒருவன் போல் நற்பயன் கொண்டிருக்க பார்த்து என்பது அறநெறி. எனவே புல்லிய களையை களைந்து நீக்கு நல்ல பயிரை வளர்த்து பலன் கொள்ளும் உழவன் போல அகத்தை திளைத்து எழுதுகின்ற சினம் என்ற அந்த களையை கடிந்து ஒதுக்கி உயிரை இனிதிப்பேணி உயர் பயன் பெருக என்று இது உணர்த்தி உள்ளது. நிலையாமையை நினைந்து தெளிந்து வெகுளியின் புலையை உணர்ந்து அதை களைந்து விளிமைய நிலைமையில் தலைமையாய் வாழ்வதே வாழ்வு. களைபடிந்த பயிர் போல அந்த ககம் படிந்த உயிர் பழுதுபடும். அவ்வாறு படாமல் பாதுகாத்து ஒழுகுவோரே விழுமியோராவர். சினம் ஒழிய சீர்மை விளைகிறது. கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினபத் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போரே மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்பது மூதுரை. எனவே நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும் அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல் தானே தனிமை சீர்கொண்ட சான்றோர் சினம் என்பார். ஏன்னா அவங்க சினம் கொண்டா அதை சான்றோர் சினம் கொண்டா அதை காப்பது அரிது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆன்றோர் பெரியர் ஆண்டும் வெகுளரார். நல்ல ஆன்ற பெரியவர்கள் என்ன நேர்ந்தாலும் கோபப்படார். அவர் வெகுண்டு சீரும்படி யாரேனும் வேதனை புரிந்தால் சிறிது வெகுளி எடும், எழினும் அது விரைவிலே மாறிவிடும். நல்ல தண்ணீர் நெருப்பு தோய்ந்தால் வெதும்பி வெந்நீராகும், ஆயினும் விரைந்து ஆறிவிடும். ஆதலால் நீர் கொண்ட வெப்பம் சீர்கொண்ட சான்றோர் சினத்துக்கு ஒப்பாய் வந்தது. இந்த ஒப்புமையுள்ள நுட்பமும் நயமும் உய்த்து உணரத்தக்கன. கயவர் நீசர் என கடுஞ்சினம் உடையாரை குறித்திருப்பது வெகுளியால் விளைகின்ற பழி இழிவுகள் கருதிதான். சிலையின் பிளவு நிலப்பிளவு மலனின் பிளவும் சிறந்த புனல் தலையின் பிளவும் என 4 வகையாம் வெகுளிதனை உடையோர். தொலைவில் நாகம் புல் விலங்கு நரராய்ப் பிறந்து துயர் உழப்பர் மலையும் தகர நிழலுடனே மலையும் தளிர்க்கும் மன்னவனே என்பது செவ்வந்தி புராணம். எனவே வெகுளியால் நேருகின்ற வெய்ய பிறவி துயரங்களை இது விளக்கி அருளி இருக்கிறது. சினம் எந்த வழியில பார்த்தாலும் தீயதுதான். அதனை அடைக்கு ஒழுகுவோர் அவர்களுக்கு எப்போதும் நன்மையே விளைகிறது. அது நீண்ட பயனை தருகிறது. தம் கோபம் செல்ல வல்ல இடத்தும் மேலோர் அதனை செல்லாமல் அடக்கி நல்ல உணர்வை சொல்லி அருள்வார்கள். எனவே
என்ற ஒரு உளம் கனிந்த ஞான யோகி, அவர் சிறந்த தபசீலர், எவ்வுயிருக்கும் இறங்கி யாவர்க்கும் அறிவு நலன்களை அருளின எவ்வளையும் திவ்விய போதகராய் யாண்டும் இவர் புலவி வந்தார். அவ்வாறு வருங்காலத்து அவர் சொன்னலாபுரம் என்னும் ஒரு ஊரினை அடைந்தார். அங்கே அவர் சித்தராமன் என்ற பெயரினை உடைய ஒரு சித்த யோகியை கண்டார். யோக சித்திகளில் வல்லவன் அவன் ஆதலால் இந்த நல்லவனோடு பொல்லாத வாதாடல்களை அவன் வீணே புரிந்தான். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இந்த நான்கினுள் கர்மயோகமே சிறந்தது என்று செருக்கி அவன் தருக்கம் செய்தான். ஞானமே மேலானது, அதுவே ஆன்மாவுக்கு உய்தியை தருவது. வான ஒளிகளில் சூரியன் போல எத்தகைய நிலையிலும் தத்துவ ஞானமே உயர்ந்தது என்று இந்த யோகி எவ்வளவு எடுத்து கூறியும் அவன் அதை கேட்கவில்லை. வாதத்தில் வெல்ல முடியாமையால் அவன் அந்த பொறுமையை இழந்து சினந்து சீறி இவரை இகழ்ந்து வைதான். அவன் செய்த அல்லல்களையும் எல்லல்களையும் அமைதியோடு இந்த யோகி சகித்து நின்றார். ஞானசீலரான இவரது சாந்த நிலையைக் கண்டு அவன் கடைசியில் அஞ்சி நடுங்கி இவரது அடியிலே விழுந்து தொழுதான். அப்படி தொழவே அவனை உரிமையோடு தழுவி உணர்வு நலன்களை இவர் உரைத்து அருளினார். அவன் பணிந்து அடங்கியதும் இவர் பரிந்து அருளியதும் சிறந்த நீர்மைகளாய் விளங்கின. எனவே அவன் எவ்வளவு குற்றம் செய்தாலும் அவனை பொறுத்ததுனால அவன் திருந்துவதற்கு அது ஏதுவாயிற்று. இல்லைன்னா அந்த பகை வளைந்து கொண்டே செல்லும். அதனால இந்த தினம் தீ சுடுவதும் நஞ்சு கொள்வதும் போல சினம் எவ்வளையும் அல்லல்களை விளைவித்து அவலக்கேடுகளையே செய்யும். எனவே அகத்தில் சினம் உண்ட போது தீய வார்த்தைகளும் தீய செயல்களும் நிகழ்கின்றன. அவற்றால என்றைக்கும் துன்பங்களே விளைமே என்று அந்த சினத்தால் நன்மை விளைந்தது எவ்விடத்தும் இல்லை. பிறரை எள்ளி இகழ்ந்து எண்ணல் புரிவதால் அவருடைய உள்ளம் பதைத்து வருந்துகிறது. அதனால் பாவமும் பழியும் விளைகிறது. அந்த விளைவால் அழிதுயர்களும் இழி நரகங்களும் வழிவழியே தொடர்ந்து உயிரை வதைத்து வருகின்றன. ஓயாத இந்த தீய நோய்களுக்கெல்லாம் மூலவித்தாய் இருப்பது இந்த கோபம், கொடிய தீமை என்று குறிக்க நேர்ந்தது. தீது என்றது நன்மைகளையெல்லாம் நாசமாக்கி அது படுத்துதல் பற்றித்தான். அதனின் தீயது பிறகில் என்றார். அந்த சினத்தினும் தீயது வேறு யாதும் இல்லை என்றார். ஆசை, செருக்கு, பொறாமை முதலிய தீமைகள் எவற்றினும் கோபம் கொடிய தீமையாய் நெடிய கேடுகளை நேரே கடிது விளைவிக்கும். ஆதலால் பொல்லாத அந்த நீசத்தை ஒழித்து ஒழுகுக என்று வள்ளுவர் சொல்கிறார். தன்னினும் வலியார் மேல் ஒருவன் சினந்து சீறினார் கல்மேல் மோதிய களி போல தனக்கே அழிதுயராம். ஏனை மெலியாரை வெகுண்டு வருத்தினால் பாவம் மண்டி படுதுயரங்கள் உண்டாம். எளியரை வெகுள்பவன் அழிவையே அடைகிறான்.
ஏழை பங்காளன் என்று கடவுளுக்கு ஒரு பெயர். எளியவரை இகழ்ந்து சிறந்தால் தெய்வ தண்டனை விரைந்து வரும். ஆகவே எவ்வகையிலும் யாண்டும் வெகுளி நமக்கு தீமையையே தருவது, கேடுகளை விளைப்பதுதான். அதனால இந்த செல்லுகின்ற இடம் செல்லாத இடம்னு இல்லாம, பெற்றிடு திருவினில் பிறந்த வெஞ்சினம் கற்றவர் உணவையும் கடக்கும் அன்னது முற்றுருகின்றதன் முன்னம் அன்பினோர் உற்றன கூறியே உணர்த்தல் வேண்டுமா என்பது கந்த புராணம். கற்றார் முன் தோன்றா கழிவிறக்கம் காதலித்தோன் உற்றார் முன் தோன்றா உசாவுதல் தெற்றன அல்லல் புரிந்தாருக்கு அறம் தோன்றா எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும் என்பது நான்மணி. எனவே இந்த சினம் எவரையும் கீழாக்கி அவர்களுக்கு தீமையே புரியும். அதனால வல்லோரை சினந்து தக்கன் நொந்தான் வலிகொண்டே அல்லல் விளைத்தும் அழிந்தான் சுயோதனன் பின் செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் எல் அதனில் தீய பிற என்பது. அதனால ஒரு சிறந்த அருந்தவர் அரிய தவவிரங்கங்களை உடையவராயிருந்தும் கோபத்தை இவர் விடாமல் இருந்தமையால் கொடிய தூரயங்களை அடைய நேர்ந்தார். வசிஷ்ட முனிவரோடு மாறுபட்டு போராடி தோல்வி அடைந்தார். அவர் மீது கோபத்தால் அரிச்சந்திரனுக்கு அல்லல் புரிந்தார். சத்திய சீலனான அந்த புத்தமனை படாத பாடுகள் படுத்தினமையால் படி இடுவுகள் படிந்து தவத்திலே பாதியை இழந்தார். தெய்வமங்கையான திலோத்தமையைக் கண்டு மயங்கி அவளோடு காமபோகங்களை நுகர்ந்து கழித்தார். பின்பு தெளிந்து அவளை சபித்து விடுத்தார். மாரி மகேந்திரன் என்னும் அரசர் சேனைகளை சிறந்து அவர்களை சாம்பலாக்கினார். தான் கூறியபடி நடக்கவில்லை என்று வெகுண்டு தன் பிள்ளைகளை எள்ளி இகழ்ந்து பொல்லாத புலை வேடராய் இழைந்து உணரும்படி சபித்தார். இவ்வாறு இவருடைய கோபத்தால் பலர் கொடிய தூரங்களை அடைந்துள்ளார்கள். வலியவரை சினந்து வசைபடிந்தார். ஏழையவரை வெகுண்டு படி பாவங்களை சுமந்தார். தமது கோபத்தால் தவத்தை இழந்து அவத்தை அடைந்து இவர் முடிவில் தெளிந்து வடதிசையை நன்னி மனமடக்கி மாதவம் புரிந்தார். செல்லா இடத்தும் செல்லும்படியும் சினம் பொல்லாத தீமையேயாம். அதனை ஒழிந்த பொழுதுதான் உய்தி உண்டாம் என்பதை உலகம் அறிய இவர் உணர்த்தி நின்றார். யாரிடமும் கோபம் அழிதுயரே எவ்வடியும் ஓரிடமும் கொள்ளாது ஒளி என்பது. இந்த சினம் என்பது நம் அறிவை கொள்ளுகின்ற ஒரு தீ. அதனால சினம் கொண்டால் அறிவு கெட்டு கிடக்கும். எனவே நாம எவ்விடத்தும் இந்த சினத்தை காத்தல் வேண்டும். மறத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீய பிறத்தலான் அதனான் வரும் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். கோபம் என்ற இந்த கொடிய பாவியால் எண்ணிறந்தோர் பெருமையிழந்து கொடிய துன்பங்களுக்கும் ஆளானார்கள். தவசிரேஷ்டனான கௌசிக முனிவர் தவத்தை கொட்டியது கோபத்தால் என்ற பூலோக அரசனான நகுஷன் என்பான்
100 அஸ்வமேத யாகம் செய்து தேவேந்திர பட்டத்தையும் சப்த ரிஷிகள் தாங்கா நிற்கும் பல்லக்கில் ஆரோகணித்தும் அந்த பாக்கியத்தெல்லாம் பெற்றான். எனினும் கோபம் என்ற இந்த கொடிய குணத்தால் என்றோ அந்த சப்த ரிஷிகளில் ஒருவனான அகத்திய முனிவருடைய சாபத்திற்குட்பட்டு அவமே அந்த பதவியை இழந்தன. இது கருதியே நகையும் உபகையும் கொல்லும் சினத்து பகையும் உழவோ பிற என்றார் வள்ளுவனார். ஆகவே புண்ணியம், பெருமை, கீர்த்தி, மேன்மை முதலிய புருஷார்த்தங்களை இழந்து பழிபாவங்களாக செய்வது இந்த சினமே என்பது தெற்றென விளங்குகிறது. முன்னொரு காலத்து சேர சோழ பாண்டியர் என்ற மூவரும் 12 வருஷம் தம் நாட்டில் மழை இல்லாமையால் வறுமையடைந்து அகத்திய முனியர் வாக்கின்படி தேவர் உலகத்திலே இரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த இந்திரனிடம் சென்ற போது உக்கர பாண்டியன் தன்னுடன் ஒப்ப அமர்ந்தான் என்ற குரோதத்தை மேற்கொண்டதால் அல்லவா தேவேந்திரனும் தன்னுடைய குறிசத்தை இழக்க இருந்தன. இதை உணர்ந்தே தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று முப்பால் முடிகிறது. அது மூப்பால் முடிகிறது. கோபத்தால் விளையும் தீங்குகள் இன்னும் பல. ஒருவன் உளத்தே கோபம் எனும் கொடிய குணம் தோன்றியவுடன் அவன் பைத்தியம் கொண்டவது போல நடக்கிறான் என்றோ. இம்மட்டோ கோபகாலத்திலே கண்ணும் முகமும் சிவக்க ரத்தம் பீரிட்டு பொங்குவதால் உடல் விடவிடத்து உதடு துடிதுடித்து நாப்படபடத்து கஷ்டப்படுவதுமே அன்றி இரத்தம் இரத்த குழாய்களில் அளவுக்கு மிஞ்சி ஓடுவதோடு அந்த குழாய்கள் வெடித்து அபாய மரணத்துக்கும் ஆளாக நேரிடும் என்பதற்கு ஐயமில்லை. இது குறித்தே பொய்யாமடியும் சினமெனும் சேர்ந்தாரை கொண்டு இனமெனும் ஏமப்புனையை சுடும் என்று சொல்லியது. இத்தகைய கோபத்தை கொண்டோ எக்காலத்தும் உய்யார் என்பது உறுதி. இதனை சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரந்தான் கைப்பிழைத்தா பிழையாதற்று என்ற பெரியார் வாக்கே நன்கு தெரிவிக்கும். இந்த நுட்பங்களை உணர்ந்த அறிவாளிகளே எக்காரணம் பற்றியும் கோபத்துக்கு இடம் கொடாதவர்கள் ஆவார்கள். முன்னொரு காலத்து தடபாதர் என்னும் முனிவர் காட்டிலே தபம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை சில மறவர்கள் பிடித்து கொண்டு போய் காளி கோவிலுக்கு பறி கொடுக்க துணிந்தார்கள். அவர் அதனை உணர்ந்து தம்முடைய தபோ மகிமையால் அவர்களை அழிக்காது ஒன்றும் அறியாதவர் போல் அவர் இருக்கவில்லையா? அவர் நினைச்சா அவங்களெல்லாம் அப்படி எரிச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் ஒன்றும் அறியாதவரை போல் இருந்தார். ஆதலால் நாமும் பெருந்தீமைகளை அழிக்க வல்ல இந்த கோபத்தை அடக்க முயற்சிப்பதென்றோ அருமை உடைத்து இதை உணர்த்தவே இணரெறி ஓய்வண்ண என்னா செய்யணும் புணரின் வெளியாமின் அன்று என்றார் நம் முதல் பாவலர். ஆகவே இப்படி அறிந்து ஒழுகுவாராயின் இந்த அவனியிலே
அவர்களுக்கு ஆகாத காரியம் என்ன இருக்கிறது? மறவர்களால் மரணமடைய இருந்த அந்த சடபாதர் கோபம் எனும் குணத்தை கொள்ளாதிருந்ததனால் என்றோ அந்த காளி தேவி அங்கே பிரசன்னமாகி அந்த மறவர்களை கடிந்து விலக்கி அவரை காப்பாற்றி அருளினார். இறப்போர் முதல் துறவி ஈராக கோபம் கொள்ளாதிருத்தலே சிறப்பு உடை. இது பற்றித்தான் தெய்வ புலவரும் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்றார். மிக அருமையான ஒரு பாட்டு. எனவே மேலாகிய பிறவியும் அந்த பிறவியையும் அறிவையும் பெற்ற மக்கள் இந்த அகங்காரத்திற்கு காரணமான கோபத்தை முற்றும் ஒழித்து ஞானத்தை பெற வேண்டும். வெகுளாமையால் உள்ளிய எல்லாம் உடனெய்து உள்ளிய எல்லாம் உடனெய்து என்ற அந்த தேவர் வாக்கியப்படி எல்லா புருஷார்த்தங்களையும் அவர்கள் எளிதிலே அடையப் பெறுவர். ஆகவே நாம் அனைவரும் வெறுக்கத்தக்க குணங்கள் கோபம் என்னும் குணத்தையே முதன்மையாக ஒழித்து அகங்காரம் மமகாரம் என்ற பேய்களை ஓட்டி சாத்விக குணத்தை ஈட்டியும் அந்த பொறுமை என்ற குணம் பொறையனும் நீரை பாய்ச்சி என்றார். எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல நம் இறைவனை வளைத்திக் கொண்டு நிற்க வேண்டும் என்பது. அதனால இந்த கோபம் என்பது பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்ந்தாய் போன்ற துன்பத்தை ஒருவனுக்கு செய்த போதிலும் கூடுமானால் அப்படி செய்தால் கூட அவன்பால் சினம் கொள்ளாதிருப்பது நன்று என்பான். அது இனமெனும் ஏமப்புனையை சுடும் என்பார். அதனால இப்படி இந்த குற்றங்களையெல்லாம் ஒழித்து சினமுதல் அகற்றி வாடும் செயல் அறமானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் உண்டு என்பார். அப்படி செய்தா யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே இங்கே எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த தெய்வ வடிவாகியே வந்து அந்த பன்றிக்குட்டிக்கு பன்றியாய் வந்தது போலவும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அவள் தாய் போல வந்தது போலவும் மாதொரு பாகனார்தாம் வருவர். மற்ற அந்த தெய்வங்கள் உங்களால வழிபட்ட தெய்வங்கள் வழிபடப்பட்ட தெய்வங்கள் இச்சித்த தெய்வங்கள் அவையெல்லாம் வேதனைப்படும். அதுவே பிறந்து இறந்து வருகின்ற ஆன்ம வர்க்கங்கள். அது வினையால் வந்தது, அதனால் அது வேதனைப்படும். இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இல்லாதவன், இந்த பிறப்பு இறப்பு வேதனை இதெல்லாம் இல்லாதவன் அறிந்து அவரவர் செய்த வழிபாட்டை அறிந்து செய்தவர் செய்தி பயன் செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்கலான் என்பான். அவர் செய்திக்கு தக்க பலனை விளைத்து நிற்பான். அறிந்து அருள் செய்வன் அன்றே என்பான். எனவே இந்த நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு, அதாவது உத்பீஜம், அண்டஜம்,
சராயுஜம், ஸ்வேதஜம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வகை தோற்றது 7 வகை பிறப்பு. அதுல ஒரு யோனிவாய் 84 100,000 யோனி பேதங்கள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை அவையெல்லாம் சீவபர்க்கம். அவ்வாறு எது பிறத்தல் இல்லது யாது அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே ஏனை செய்களான் வேற்றுமை அறியவாராது. அந்த இரண்டற்கும் தம்முள் வேற்றுமை அறிய நிற்பது ஆகலின் மற்ற அத்தெய்வங்கள் ஏனை தெய்வங்கள் எல்லாம் என்றார். இதைத்தான் நமக்கு மெய்கண்ட சிவம் அவர் சொல்லுவார். அந்த மெய்கண்ட சிவம் சிவஞான போதம் அதுல முதல் நூற்பாவில 3வது அதிகரணத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சொல்லுவார் சங்காரமே முதல் என்றது என்று. ஏன் சங்காரமே முதல் என்றது என்று கேட்பார். சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வு இன்றி நின்ற சங்காரத்தின் வழியதுள்ளது சுதந்திரமின்றி நிற்றலான் என்பார். எனவே இந்த அவனை அன்றாத மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் சங்கார கடவுள் ஒருவன் தான் கடவுள். மற்ற எல்லாம் சுற்றுணர்வு உடைய உயிர்கள் சீவவர்க்கம். அதனால இவங்கெல்லாம் அணுக்கள். அவன் ஒருவன் தான் சுற்றுணர்வு என்று நின்று அந்த சங்கார கடவுள். எனவே இந்த சங்கார கடவுளின் வழிதான் இந்த உயிர்களும் உலகமும் செயல்படும். அதனால அவர்களெல்லாம் சுதந்திரமின்றி நிற்பவர்கள். அவர்களெல்லாம் ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரை முதல் அதில் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அங்கு என்பான். அந்த முக்தி அடைந்தாலும் அவைகளெல்லாம் இந்த சிவத்துக்கு பல வகையிலும் அடிமைகளாகத்தான் இருக்கும். பலவாறே தொழும்பாகும் என்று சொல்லுவார். எவ்வகையாலும் அவை அடிமைதான். ஒவ்வொருவரும் அந்த அடிமைத்தரத்தில் வேறுபட்டு நிற்பார்கள் என்பார். எவ்வளவு அந்த அடிமைத்தரத்தை உணர்ந்தோமோ அவ்வளவுக்கு அறிவும் ஆனந்தமும் விளக்கம் பெற்று நிற்பார்கள் என்று சொன்னார். எனவே அப்போ அருள் புரிவது யாருன்னா அந்த சிவபெருமான் ஒருவர் தான். மற்றவரெல்லாம் உயிர் வர்க்கம் அணுபட்சம். அவர்கள் வினை செய்வார்கள், வேதனைப்படுவார்கள், இறப்பார்கள், பிறப்பார்கள். அதனால எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறவன் அவன் ஒருத்தந்தான். அதனால இந்த குறைகள் இல்லாதான் அவன்தான் இந்த ஆன்மாக்களுக்கு எது வேணும், இதுக்கு என்ன, இந்த ஆன்மாக்களினுடைய தன்மை என்ன, இந்த ஆன்மாக்களுக்கு என்ன வேணும்ங்கிறதெல்லாம் அவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அதனால அந்த ஒருவன் தான் எல்லாத்துக்கும் அருள் புரிய முடியும். அதனால இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்தோடும் எல்லா உயிர்களோடும் அவை கலந்திருப்பன அல்ல. இறைவன் ஒருவன் தான் அவன் எல்லா உயிர்களோடும் எல்லா உலகத்தோடும் அத்துவிதமாய் கலந்து நிற்பவன். அப்படி கலந்து நிற்பவன் தான்
எல்லாவற்றையும் தனக்கு வியாபியமாக கொண்டு தான் சர்வ வியாபியாய் இவற்றையெல்லாம் தனக்குள் அடக்கிக் கொண்டு நிற்பவன். அதனால அந்த முழுமுதல் பொருளாகிய அந்த பெருமான் தான் எல்லாருக்கும் வேண்டுவனவற்றை அவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்ற அந்த கற்பக தருவோல அறிந்து, அதான் இங்க மற்றதெல்லாம் கற்பக தரு நினைச்சதை கொடுக்கும். ஆனால் இவனை நமக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து கொடுப்பவன். அதனால இவன்தான் எல்லா ஞானமும் அவ பேரறிவும் பேராற்றலும் எல்லா முதன்மையும் உடையவன் இவன்தான். அதனால அந்த இறைவனாவான் என்று சொல்லி அதுல அவன்தான் இறைவனாவான். அவ பேராற்றல் பேரறிவு இவையெல்லாம் இருக்கணும். மற்ற உயிர்களால அதை செய்ய முடியாது. அதனால அவன் ஒருவன் தான் இறைவன், மற்றதெல்லாம் உயிர் வர்க்கங்கள் தான். அதனால இறைவனாவான். ஞானம் எல்லாம், எல்லா ஞானம், எல்லா முதன்மை, எல்லா அணுக்கரகம் எல்லாம் இயல்புடையான். இதெல்லாம் இயல்பாக உடையவன். அதனால அவன் ஒருவன் தான் சம்பு. அதனால அந்த மாதொரு பாகனார் தான் இந்த குறைகளெல்லாம் இல்லாத அந்த மாதொரு பாகனார் தான் அந்த சிவபெருமான் ஒருவனை வினை பயத்தால் என்று வினையை அவன் பயத்தனாய் கொண்டு நிற்பான். மற்றவரெல்லாம் வினை பயத்த, வினை இவன் பயத்ததா நிற்கும். அப்படிப்பட்டவன் அந்த பெருமான் தான். அதனால அந்த மாதொரு பாகனார் தான், அந்த மாதனோர் பாகனார் மாதொரு பாகர் ஆகிய ஒருவர் தான் யாதொரு தெய்வம் கொண்டீர், நீர் எவ்விடத்தை யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டு எப்படி வணங்கினாலும் அங்கே அந்த தெய்வமாகியே வருவர். அவ்விடத்தே அத்தெய்வமாகவே நின்று அறிந்து அருள் செய்வன் அன்றே அந்த உயிர்களுக்கு அவற்றை அறிந்து கூட்ட வல்லவன். ஏனை தேவர் அது செய்ய மாட்டார் என்பது தானே போதரும். எனவே இந்த பெருமான் நால்வகை யோனியில் யோனி வாய்ப்பட்டு பிறப்பன எல்லாம் சீவபர்க்கம். அவ்வாறு பிறத்தல் இல்லாது யாது அது பதிப்பொருள் என்னும் இது ஒன்றே அந்த சம்பு பக்கத்துக்கும் அணுபக்கத்துக்கும் வேற்றுமை காட்டி நிற்பது. அதனால வழிபட்டாருக்கு வழிபட்ட அத்தெய்வமே பயன் கொடுக்கும் என்பதே பொருந்தும். சிவபெருமானே பயன் தருவார் என்பது எவ்வாறு பொருந்தும் என்று தடை எழுப்புவார்கள். அதற்கு விடையாக இப்படி சொல்கிறார். எனவே அவெல்லாம் சீவவர்க்கம் ஐயா, அவனால ஒன்றும் கொடுக்க முடியாது. அவனே இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி நிற்பவன். அவனே பிச்சைக்காரனா இருக்கான். இவனுக்கு எப்படி பிச்சை போட முடியும்? அவ்வாறு யோனி வாய்ப்பட்டு பிறத்தல் இல்லாதது பதிப்பொருள் ஒன்றுதான். இந்த வேறுபாடுதான் அவனுக்கும் நமக்கும் வேறுபாடு உணர்த்தி நிற்கிறது. அதனால அந்த தெய்வத்தினிடமாக இருந்து நீங்க செய்த வழிபாட்டை அவன் ஒருவன் தான் அறிவான். அறிந்து அவன்தான் பலன் கொடுக்க முடியும். எனவே மற்ற அத்தெய்வங்கள் மற்ற என்பது வினைமாற்று. அதனால அந்த மாதொரு பாகனார் தான் செய்வர் என்பதை மாற்றி மற்ற தெய்வங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற பொருளை தருகிறேன். வினை மாற்றாயிற்று. மாதொரு பாகனார் என்பது
பன்மை. இலாதான் செய்வன் என்பது ஒருமை. ஆயின் அவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் என்பது பொதுவகையான் எடுத்து காட்டப்பட்டது. அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என்பது சிறப்பு வகையால் எடுத்து காட்டப்பட்டது. எனவே பொது வகையான் கூறும்படி ஒருமையாகவும் சிறப்பு வகையான் கூறும்படி பன்மையாகவும் கூறினார். ஆதலின் அது பால் வலிவின்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். மாதொரு பாகனார் என்பது இவை இலாதான் யார் என்பது மாதொரு பாகனார் என்று முடிதலின் அது சிறப்பாயிற்று. எனவே ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன் கொடுத்தால் அப்படி கொடுக்கிறது உலகத்துல அப்படி ஒன்றும் பார்க்கலையே என்பாரை நோக்கி அதற்கு பதில் சொல்கிறார். ஒருத்தரை நோக்கி வழிபாடு செஞ்சா இன்னொருத்தர் வந்து பயன் தருவாராயான்னா தருவாரு. ஆமா, இவரே முதல் தேவர், எல்லோருக்கும் மிக்கார். இவர் அல்லர் என்றிருக்க வேண்டாம் தவறாதே காதலின் நின்று ஏத்துதீரேல் காலத்தி அந்த ஆழ்வார் நீர் ஆதரித்த தெய்வமே யாம் என்று அந்த காலத்தின் ஆதரை பற்றி சொல்லுவார். இதெல்லாம் இங்க நாம உணரத்தக்கது. இந்த உலகத்துல நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் சிலருக்கு இந்த சிலர் என்ற இந்த சிலர் எல்லாம் கடவுள் இலர் என்பது. இங்கு நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவர் அன்றேல் அத்தெய்வம் அத்தனைதான். அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் அவ்வளவுதான். எங்கும் வாழ் தெய்வமல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. அவன் ஏவல் வழி நிற்பவை. அதான் அந்த 111 சொன்ன மாதிரி அவன் ஏவன் விடைபடி நிற்பவை. ஆகலின் அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அழிப்பான். செய்திக்கு ஆணை, அந்த செய்திக்கு பலனை அவன் ஆணையின் மூலம் முறையாக அழிப்பான் இறைவன் என்பார். சிலருக்கு நாம் பூசை இயற்றினான், சிலருக்கு பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட சிலருக்கு பசு பார்ப்பார் தந்தை தாய் முதலானாரை நாம இம்மை கண்ணை நாம் வழிபட்டார் இவர்களோ வந்து அங்கு வான் தருவர். அன்று நாம செய்த வழிபாட்டை நாம என்ன வழிபாடு செய்தோம் அவர்களை நோக்கின்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அது அறிந்து அந்த வழிபாட்டினுடைய தன்மையை அறிந்து மறுமைக்கண் பயன் தரும் கடவுள் வேறு என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்தமையும். அது அந்த 316 சித்தியார்ல சொன்னபடி இந்த ஆன்மாக்கள் ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள். ஈசன் தானும் செவ்விதனில் உடம்பு புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து
சேட்டிப்பித்து எங்குமாய்ச் செறிந்து நிற்பன். ஆதலினால் எல்லா உயிர்களின் அறிவிலும் உலகிலும் நீக்கமர நிறைந்திருப்பவனே அவர்தம் செயல்களை அறிந்து எவ்விடத்தும் எந்த உலகத்திலே எந்த புவனத்திலே எந்த உடலோடு இருந்தால் பயன் தர வல்லவன் என்பது எவனுக்கு எல்லா உலகும் எல்லா உயிர்களும் உட்பட்டதோ அவனே அறிந்து பயன் தர வல்லவன் என்பது இங்கு பெறப்படும். பிற தெய்வங்கள் பயன் தருவதும் அவன் ஏவல் வழி அவனுக்கு கருவியாய் நின்றே பயன் தருவனே. அத அந்த 307 சொல்லுவார். என் செயலெல்லாம் உன் விதியே, நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும். உள்நின்று என்னை செய்விப்பதும் நீதான், பிறர் மூலம் செய்விப்பதும் நீதான். எனவே இறைஞானம் கூடும் முத்தரும் இறைஞானம் கூடும் முத்தரும் அவர் கூடறிய வீடும் கூடிய பின்னரும், அந்த வீட்டை திருவடியை கூடிய பின்னரும் குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். எப்பேர் பெற்றவரும் ஆகலாம் என்றும் ஒரு பொன் செம்பை பொன்னாக்க வல்லது அல்ல, அந்த குளிகைதான் ஆகும், பொன் குளிகையாகாது என்று சொல்லுவார். நற்குயிகை போல அரண் அவன் நணுகு மலம் போக்கி பொன்னடிக்கீழ் வைப்பன். அருங்கலகம் அந்த களங்கம் அறுக்கும் அந்த குளிகைதானும் பொன் ஆகாது ஆகும். உம்பர்பிரான் உற்பத்தியாதிகளுக்கு உரியன். இந்த உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றனைக்கே உரித்தே என்றும் அவனுக்கு இவனும் அசித்தாமே என்றும். அது 320 சொல்லுவார். சிவன் சிவன் இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் என்று. 321 அப்பணைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல அடங்கி மேடித்து என்றும். ஆதலினால் யாருக்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும் இவனே, ஈசன் இவன்தான் என்று இறைஞ்சி ஏற்று இப்படி எண்ணற்ற இடங்களிலே அள்ளி தெளிக்கிறார். அத்தெய்வம் அத்தனைகான் மீண்டும் அவ்வாறு ஆதல் அமையும். ஆற்றில் தம்மை வழிபட்டாருக்கு அத்தேவரே எதிர்தோன்றி நின்று பயன் கொடுத்தார் எனவும் ஆண்டாண்டு கேட்கப்படுதலில் அவரும் அதற்கு வல்லவர் போலும், அந்த அருளை கொடுப்பதற்கு வல்லவர் போலும் என்று மலைப்பு எய்தற்க அரசினுடைய ஆணையையே அமைச்சர் முதலியார் மாட்டு நின்று பிறருக்கு அழிக்குமா போல இறைவன் ஆணையால் எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் நிற்பது. முதல்வனே தன் ஆணையை தன் ஏவல் வழி நிற்கும் அந்த கடவுளர் மாட்டு வைத்து அங்கு நாம் செய்யும் செய்திக்கு அவ்விடத்து நாம் செய்தும் செய்திக்கு ஆணை வைப்பால் அடிப்பன், அவ்வழித்தாய் பயன் கொடுப்பன். அவ்வாறு இன்றி தாமே சுதந்திரமாய் அந்த வினைத்தொடர்பில் பட்டு பரதந்திரமாய் நிற்கின்ற அந்த கடவுளர்
சுதந்திரமாய் பிறருக்கு பயன் கொடுக்குமாறு ஆண்டையது என்று அந்த கருத்தின் ஒழிகை என்பது. அதனால எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் என்ற பன்மை இறைவன் ஆணையில் நிற்பன எனாது நிற்பது என ஒருமையில் கூறுதல் குற்றமல்ல. நிற்பது என்ற ஒருமை அந்த தொழில் மேல் நின்றது. இந்த 4 செயல்களால் ஈசனிடும் பணி நாம் செய்தலால் அவன் நூனங்கள் திகழுமாறு அவை நோக்கி நுகர்விக்குமாறு பொது வகையால் சிறப்பு வகையால் தெரித்து உணர்த்தப்பட்டன. இனி அவை நுணங்கள் அதிகமாக எப்படி வருது? நுணங்கள் அதிகமாதற்கட்படும் விசேடத்தை கூறுவார். இது பற்றித்தான் நமக்கு அறுவகை சமயத்துவோர்க்கும் அவ்வவர் பொருளாய் பயன் கொடுப்பவர் சிவனே என்றார் மங்கள வாழ்த்தின் கண். சிலருக்கு என்பதற்கு பிறப்புட்பட்ட சிலருக்கு பசு பார்ப்பார் தந்தை தாய் முதலான என்பார் யோகிகள். ஆனால் அருணையார் திருவிளங்கும் போன்றோர் எல்லாரும் யோகிகள் சொன்னதை அப்படியே பின்பற்றுவாங்க. அதை ஒத்துக்கொள்பவர்கள் அந்த கருத்து. ஆனா சிவாக்கர யோகி அவர்களே பயன் வேண்டி சிவனை நோக்கி பூசித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் பிறர் வழிபாட்டுக்கு பயன் கொடுக்க வல்லரல்ல என்பார். அதான் நான் சொன்னது, அங்க பிச்சைக்காரன் நாம அவனே பிச்சை, தனக்கு மிகிதான் தானம். அவனே நிறையாதிருக்கும் பொழுது அவன் பிறரை எப்படி நிறைவிக்க முடியும்? அவனே குறைவுடையவனாயிருக்கிறான். அவன் பிறர் குறையை எவ்வாறு நிற்பது? அவனே இந்த பிறவி என்ற கடலுக்குள்ள அந்த புதைகுழியில கிடக்கான். அவன் இன்னொரு புதைகுழியில கிடக்கிறவனை எப்படி காப்பாற்றுவான்? அதெல்லாம் முடியாது என்பது. எனவே மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, ஸ்ரத்தையோ தேயம், அசிரத்தைய யார தேயம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் நேரிடையாக பார்க்கக்கூடிய தேவதை யார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு தாய் என பதிலளிப்பவர் ஆதிசங்கரர். இந்த தாய்க்கு தொண்டு செய்வதுதான் முதல் பணி. தகப்பனாரையும் கடவுளாக பார்க்க வேண்டும். தாய் தந்தையருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ராமாயணத்தில் சிரவணகுமார் என ஒன்று வருகிறது. அவன் தாய் தந்தையருக்கு மிகவும் தொண்டு செய்தவன். மகாராஷ்டிரத்துல பண்டரிபுரத்துல புண்டரீகன் என்ற பக்தன் தாய் தந்தையருக்கு மிகவும் தொண்டு செய்து வந்தான். இவனுக்கு காட்சி அளித்த பகவான் நேரிலே வந்தார். அந்த புண்டரீகன் சேவை செய்யும் போது பகவானுக்கு 2 செங்கல்லை போட்டு அதிலே நிற்கச் சொல்லி சிறிது நேரத்தில் வருவதாக சொன்னான். பகவான் அவனிடம், நான் உனக்கு வரமளிக்க வந்தேன், கேள் என்றார். தாங்கள் எங்கனம் மகிழ்ந்து சேவை அளிக்கிறீர்களோ அதே போல இதே வடிவில் எப்பொழுதும் இங்கேயே இருக்க வேண்டும் என புண்டரீகன் கேட்டுக்கொண்டான். எனவே இன்றும் அந்த விட்டலர் அதே கோலத்தில் காட்சி அளிக்கிறார்.
எனவே அந்த பசு, பார்ப்பார், தந்தை, தாய் முதலானவரை இம்மைக்கண் வழிபட்டாருக்கு அதை அறிந்து மறுமைக்கண் பயன் தரும் கடவுள் வேறு என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்த வகையில் ஈண்டு அவ்வாறாதல் அமையும். ஆற்றேல் தம்மை வழிபட்டாருக்கு அந்த தேவரே எதிர்கொண்டு நின்று பயன் கொடுத்தார் என்று ஆண்டாண்டு இந்த புராணங்களிலே கேட்கப்படுகிறது. அப்போ அவரும் அதற்கு வல்லவர் போலும் என்று நாம் மலையக்கூடாது. அது இறைவனுடைய ஆணை அவர் வழி வருகிறது என்பதுதான் இங்கே உண்மை என்று காட்டுகிறார். ஒருவரை வழிபட மற்ற ஒருவர் பயன் தருவல் உலகத்திலே காணப்படாதது என்று இதற்கு மீமாம்ச தடை எழுப்ப, பசு, பார்ப்பார், தந்தை, தாய் முதலானாரை இம்மைக்கண் வழிபட்டாருக்கு அதை அறிந்து மறுமைக்கண் பயன் தரும் கடவுள் வேறு உண்டு என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்தது. எனவே இந்த தாய் தந்தையரோ பசுவோ பார்ப்பாரோ இவன் எங்க போயிருக்கிறான்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்களே ஒரு உலகத்துல கிடக்காங்க. அவங்க எங்க போனான்னு அறிய மாட்டாங்க. அவர்கள் என்ன செய்தார் என்றும் அறிய முடியாது. எனவே அவர்கள் அந்த பலம் கொடுத்தல் என்பது அறிவு. மீண்டும் அவ்வாறே யாவது தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர் என்பது அமையும். ஆனால் நம்மை வழிபட்டாருக்கு அந்த தேவரே எதிர்தோன்றி நின்று பயன் கொடுத்தார் என்று கேட்கப்படுகிறதே. அப்போ அவரும் அதற்கு வல்லவர் என்பது பெறப்படும். எனவே மேற்கண்ட கூற்று பொருந்தாது என்று மீமாம்சர் மேலும் தடையெழுப்ப, அரசன் ஆணையை அமைச்சர் முதலினார் மாற்று நின்று பிறருக்கு பயன்படுமாறு போல முதல்வன் தன் ஆணையை தன் ஏவல் வழி நிற்கும் அந்த கடவுளர் மாட்டு வைத்து அந்த தேவரிடத்து செய்யும் வழிபாட்டிற்கு அந்த தேவரிடமாக நின்று பயன் தருமன். எனவே அக்கடவுளர் தாமே வினை தொடக்கிற்பட்டு அவர் பரதந்திரவாய் நிற்பர் ஆகலின் அவர் பிறருக்கு பரந்தர இயலாது என்று விடையிறுக்கப்படுகிறது. அப்போ அவ்வாறு அக்கடவுளர் மாட்டு செய்யும் வழிபாட்டை சிவபெருமானே ஏற்றுக்கொண்டு பயன் தருவானாகி அப்போ அந்த பசுபுண்ணியம் சிவபுண்ணம் ஆகுமே என்று மீமாம்சர் மீண்டும் தடையெழுப்ப, இந்த பசுபுண்ணியம் சிவபுண்ணியம் என பகுக்கப்பட்டது அவரவர் செயல் வகை பற்றி அல்ல. இவையெல்லாம் அவரவர் அத பசுபுண்ணியம் சிவபுண்ணியம் என்பது இதையெல்லாம் செய்போனது கருத்து வகைக்கு ஏற்ப பகுக்கப்பட்டதாகும். சிவபெருமானே முதல்வனாக கொண்டு செய்யப்படும் வழிபாடு சிவபுண்ணியமாகும். அதான் அரண் பாதம் நினைந்து செய்யும் அறங்கள் என்பார். அதை மறந்து செய்வது எல்லாம், மற்ற தெய்வங்களை முதல்வனாக கொண்டு வழிபடுவது எல்லாம் பசுபுண்ணியமாகும். அது மரங்கள் பிறவியை தருவது. அத நாம இந்த இருவினை அதிகரணத்திலேயே பார்த்திருக்கோம். ஆமா, அதனால இந்த இவங்களுக்கு செய்யற வழிபாட்டுக்கு அவங்க பயன் தர முடியாது. அப்போ அத்தெய்வம் அத்தனைகான், அவங்களுக்கு ஆற்றல் அவ்வளவுதான்.
அதனால அந்த சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டு செய்யப்படுவது மட்டும்தான் அது சிவபுண்ணியம். அவன் மறந்து அறநடிக்கு அன்பு செய்கை மாண்பு அரண், அவனுடைய பாதம் மறந்து அவனுடைய கருணையை மறந்து நாம் அறமே செய்தாலும் எல்லாம் வீண் செயல். இறைவன் வேத ஆகமங்களில சொன்ன விதிதான் அறம். அதனால அவனை நோக்கி செய்வதுதான் பூசனை என்று நமக்கு அந்த இறைவனை அதிகரணமே சொல்லி இருக்கிறது. எனவே அந்த கடவுளர் மாட்டு செய்யும் வழிபாடும் சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பனாய பசு புண்ணியமும் சிவபுண்ணியமாவான் செல்லும் போலும் எனின், பசு புண்ணியம் சிவம் என அந்த பாகுபாடு செய்வோரது கருத்து வகைதான். அது சிவம்னு நினைச்சு செஞ்சிருந்தாம்னா சிவபுண்ணியம் கருத்து தான். சிவத்தையே வழிபட்டாலும் அவரை பிற கடவுளராக எண்ணி கருதினானால் அது பசு புண்ணியமா போயிடும். எனவே கருத்து வகையான் என்று கொள்வோர் கருத்து வகையான் அன்று ஆகலாம் செல்லாது என விடுக்க என்பான். அதனால அந்த பசு புண்ணிய சிவபுண்ணியமாகாது. பசுக்களை நோக்கி செய்ததெல்லாம் நோக்கி என்பது கருதி விரும்பி செய்தது எல்லாமே பசு புண்ணியம்தான். நிற்பது என்ற ஒருமை எங்கும்பால் தெய்வமெல்லாம் என்பது பன்மை. எனவே தெய்வமெல்லாம் என நிற்பது ஒருமைப்பன்மை மயக்கமாகும். ஆகிய நிற்பது என்ற அது அந்த தொழிலாகிய நிற்றல் என்பதை குறித்து நிற்கும். அப்படி நிற்கும் போது ஒருமைப்பன்மை மயக்கமாகாது. எனவே நிற்பது என்னும் ஒருமை அந்த தொழில் மேல் நின்றது என்றார். எனவே இப்படி இந்த 4 பாட்டுக்களாக ஈசனிடும் பணி நாம் செய்தலாம். அதுல நம்ம கருத்து குறை நிறைகளை அவன் பார்த்து அவை நோக்கி அதற்கு பயனை நுகர்விக்குமாறு எப்படி என்பதை பொது வகையானும் சிறப்பு வகையாலும் நமக்கு இங்கே தெரித்து உணர்த்தப்பட்டன. ஈசனிடும் பணி நூனங்கள் அதிகமாதற்கட்படும் விசேடம் கூடுகின்றான். அதாவது பயன் தருபவன் சிவபெருமானே ஆகலின் அவனை வழிபடுதலே சிறப்பான அறம் என்பது இங்கே கூறப்படுகிறது. அப்போ எல்லாரும் செய்ததை யாரை நோக்கி செய்தாலும் இறைவன் தான், அவன்தான் வந்து நமக்கு நமக்கு அந்த பலன் அளிக்கிறான் என்று சொன்னான். அப்ப நம்முடைய நலனையே நோக்கி கொண்டிருப்பவன் அவன் ஒருவன் தான். அதனாலதான் அங்க சொல்றாரு காண்பவன் உயிர்கள் அறிவிலே இருந்து உயிர்களின் நலத்தையே எப்போதும் நோக்கி கொண்டிருப்பவன். ஆமா, அவனுக்கு வேற எந்த நினைவும் இல்லை. அவன் அந்த உயிர்களின் நலம் ஒன்றையே நோக்கி கொண்டிருப்பவன். அவனுடைய ஞானம் என்பது என்ன என்று நன்றலாம். இந்த உயிர்களுக்கு எது செய்தால் நன்றது நன்றலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன். இந்த உயிர்கள் மேல் இருக்கிற நயப்பினால
இவனுக்கு எது செய்தான் நல்லது என்பதை நயந்து அறிவன் நாதன் என்று சொல்லுவார். இதைத்தான் அருள்நந்தி அருள்நந்தி அவனுடைய கருணையை சொல்லி அப்படியே மாய்ந்து போவார். அந்த இருபா 20 18வது பாட்டில அந்த பெருமான் கோலம் கொண்டாறு உணராரி ஞாலம் காவலன் யானையன கொடி பொய்யை மையன புகன்று வையத்து ஓடா பூட்கை நாடி நாடா எண்ணுள் கறந்து என்னுள்ளே கல்வனாய் நின்று கறந்து என் உள்ளே கறந்து என் பின் வந்தருளி அத சிவனே 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 என்பார்பின் சிவன் உமையாளோடும் திரிவன் என்பார். எனவே பெருமான் அந்த அருளோடு பின்னாலேயே செல்வான் என்பான். அதுபோலத்தான் இங்க சொல்கிறார். என்னுள் கறந்து என்பின் வந்து அருளி என்னையும் தன்னையும் அறிவின்றி இயற்றும் என்னது யான் என்னும் அகந்தையும் கண்டு என்கிட்ட இருக்க இந்த அகந்தையும் கண்டு யாவர் யாவையும் யாங்கனும் சென்று புக்குழி புக்கு பெயர்த்துளி பெயர்ந்து வெவ்வேறு உடம்புல நான் போறப்போ அங்கேயே அவனும் வாரான். நான் அதை விட்டு நீங்கும் போது அவனும் பெயர்கிறான். இந்த உடலெல்லாம் உடல் சிறை. நாம சிறைக்குள்ள போகும்போது அவனும் சிறைக்கு வாரான். மிக்க போகம் விதியால் விளைத்து இங்கு என் பணியாளாய். அப்போ அந்த 24 மணி நேரமும் வீட்டோடு இருக்கிற வேலையாள் போல. வேலையாள்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் இருப்பாங்க. இவரு 24 hours கூடயே இருக்கிறவர். அதனால இங்க அடிமைகள் ஆண்டவனுக்கு பணி செய்யணும், அது முறைமை. ஆனால் இங்க ஆண்டவன் அடிமைக்கு பணி செய்கிறான். அதுதான் இங்க வியப்பு. 24 மணி நேரமும் இடைவிடாது பணி செய்கிறான். உருத்தரியா காலத்தை உள்புகுந்து என்பான். நாம இந்த கேவல கிடக்கையில இருக்கும் பொழுதே பெருமான் அவன் நம்மை விட்டு கனப்பொழுது கூட நீங்குவதில்லை. அந்த சங்கார காலத்துல எல்லாம் ஆய்ந்து கிடக்கும் பொழுது இவன் ஓய்வின்றி ஒளிவின்றி நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறான். நள்ளிரவிலும் நட்டம் பயின்றாடும் நாதன் இருக்கிறான். அப்படி என் பணியாளாய் என்னை பிரியாது கூலி கொடுத்து கொண்டேன். கூலி வாங்கிக்கிட்டு பணி செய்ய இவன் கூலி கொடுத்து கொண்டு பணி செய்கிறான். ஆமா, என்னை பிரியாதே ஓடி மீழ்க என ஆடல் பார்த்து என் வழி நின்றனன் எந்தை. நான் எதை விரும்பினோ அந்த வழியில செல்றான். தான் விரும்புற வழியில, தலைவன் விரும்புற வழியில அடிமை போகணும், அடிமை விரும்புற வழியில தலைவன் போகிறானே, என்ன கருணை இது! இப்பேற்பட்ட கடவுள் எங்க கிடைப்பார் என்கிறார். ஓடி மீழ்க என ஆடல் பார்த்திட்டு என் வழி நின்றனன் எந்தை குணவழி விட்டு திருத்தி என்பான். அண்ணோ என்று ஐயா ஐயோ என்றது போல் அண்ணோ அருள்மிக உடமையின் அருள் துறை வந்து பொருள் மிக அருள்தல்
பொய்ப்பகை ஆதல் அவன் ஞானம். அந்த பொருள் என்பது ஞானம். அதை மிக அருள்தலும். அதான் மெய்கண்டான் ஆயின் என்று 640 சொல்லுவார். எனவே பொய்யென்று எப்ப உணர்வானா மெய்கண்டான் ஆயின் என்பான். பொய்ப்பகையாதலும் அதுவரைக்கு அது உறவாயிருந்த இந்த உலகம் உடல் இந்த பாசம் பகையாதலும் கை கொண்டு கொள்ளென கடல் உலகு அறிய மெய்கண்ட தேவன் என பெயர் விரி தன்னுள் கறந்து தான் முன்னாகி தன்னதும் தானுமாய் என்னையின்றாய் தன்னையும் என்னையும் தந்து தனது செய்யாமையும் எனது செயல் இன்மையும் எம்மான் காட்டி எய்தல். அம்மா எனக்கே அதிசயம் தருமே என்று அந்த பெருமானின் திருக்கருணையை நோக்கி அதிசயித்து நிற்கிறார். அவனுடைய அளவில்லாத திருக்கருணை. அதனால காண்பவன் சிவனே இத்தனையும் கூறிய பார்த்தான். ஏனையர் கடவுள் மாற்று செய்யும் வழிபாடுகளையும் அந்த பெருமான் நம் அறிவிலே இருந்து கண்டு ஏற்றுக்கொண்டு பலன் அளிப்பவன் சிவபெரான் என்பது பெறப்படவே உயிர்கள் அறிவிலே இருந்து உயிர்கள் நலத்தையே எப்போது நோக்கிக் கொண்டிருப்பவன். நேசம் உயிருக்கு அருள் இச்சை. பிற உயிர்கள் மற்ற உயிர்களின் அறிவின் கண்ணே கலக்க மாட்டாது. அதனால் அவற்றின் கருத்தையும் அறிய மாட்டாத பரதந்திரப்பட்டவையே ஆகும். எனவே அவன் அடிக்கு அன்பு செய்கை. அப்படி நம்முடைய நலனையே நோக்கிக் கொண்டிருக்கிற அவன் திருவடிக்கு அன்பு செய்கை. அவனுக்கு வழிபடுதலே மாண்பு அறம். அதான் ஆட்சிமையுடைய அறமாகும். அரண் பாதம். அந்த அரண் தன் பாதம். பாதம் என்பது அவனுடைய திருக்கருணை. மறந்து அந்த பாதத்தை மறந்தா நாம இறந்தது என்று அர்த்தம். அரண் தன் பாதம் மறந்து நாம அறங்களே செய்யணும். அதான் அறங்கள் எல்லாம் என்றார். எல்லாம் என்பது முற்றுமை. அது அறமே செய்தாலும் அவன் திருவடியை மறந்து செய்கின்ற அறங்கள் எல்லாம், அதாவது நூல்வழி நின்றும் அருள்வழி நில்லாமை ஆகிய குற்றம் உடையன ஆகவே வீண் செயல். அதெல்லாம் வெறும் சடங்கு. வீண் என்பது பிறவிக்கு ஏதுவாதலின் வீண் என்றார். அதனால அறம் இங்க புண்ணியமாவது இறைவன் சொன்ன விதி. வேத ஆகமங்களில் அந்த இறைவனால் விதிக்கப்படும் விதிதான் விதி. நாம எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் விதிச்சிருக்கிறான். அதுதான் விதி. விருப்பு ஒன்று இல்லா அவன் ஒன்றிலும் விருப்பு இல்லான் ஆகி தனக்கென ஒன்றிலும் விருப்பில்லான். ஏன்னா யாவையும் சூனியம் சத்தது. அவன் குறைவில்லாத நிறைவு. இவனுக்கு வேறாக உலகத்துல எந்த பொருளுமே இல்லை. எல்லாம் அவனுடையதுதான். அதனால அவன் புதிதாக விருப்பு கொள்வதற்கு ஒரு பொருளே இல்லை.
அதனால ஒன்றிலும் விரிப்பிலான் ஆகியும் பூண்டனன் வேண்டல் செய்யும். அப்படி இருந்தா கூட இந்த உயிர் மாட்டு கருணை பூண்டு விருப்பம் செய்கின்ற அது அந்த ஞானசம்பந்த பெருமான் அவர் சொல்லுவார். அந்த ஞானசம்பந்த பெருமான் அவருடைய மதுரை ஆலவாய் திருப்பதிகத்தில் அவர் சொல்லுவார். அவர் அந்த பாண்டிய மன்னனை அந்த வெப்பு நோய் தீர்ப்பதற்கு அவனுடைய அரண்மனைக்கு செல்வதற்கு முன்னால இங்க அந்த சொக்கேசரை வந்து வழிபடுகிறார். ஆலவாயில வந்து வழிபடுவார். அப்போ அவனை நோக்கி பாடுவார். என்ன பாடுகிறார் என்றால், வீடலால் அவாயிலாய் விழுமியார்கள் நின் களலால். அவர்கள் விழுமியார்களுக்கு வீடலால் அவா இல்லை, எந்த ஆசையும் இல்லை. அதனால் அந்த விடுமியார்கள் நின் களல் பாடலால் அவாயிலாய். அவர்கள் உன்னுடைய புகழை பாடுவதை தவிர வேற அவர்களுக்கு எந்த பற்றும் இல்லை. அதனால நின்களல் பாடலால் அபாயினார். பரவ நின்ற பண்பனை உன்னை முன்னிலையிலே கண்டு அவர்கள் பரவி நிற்கின்ற தன்மை உடையவனை. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்னா, அவர்கள் தந்தையான நீ அப்படி இருக்க. பற்றற்றான எல்லா பொருளையும் பற்றி இருந்தாலும் பற்றற்றானா நிற்கிறாய். அதனால உன்னை சேர்ந்த அவர்களும் உன்போல, உன்னை சேர்ந்த அந்த பிறையே உன்னை போல் ஆகிவிட்டது என்றால் இவர்கள் ஆக மாட்டார்களா? எனவே இவர்களும் அவ்வண்ணம் ஆகிய அந்த ஈசனுக்கே என்பார். அப்படிப்பட்ட நீ காடலால் அவாயிலாய். உன்னுடைய அடிமைகள் எல்லாம் பெரிய அரண்மனை மாளிகைகளை வாழ, நீ சுடுகாட்டிலே விரும்பி குடிகொண்டிருக்கிறாய், பற்றில்லாதவனாய் இருக்கிறாய். உன்னுடைய உண்கலமோ காபாலம் மண்டை ஓடு. அது சுந்தரமூர்த்தி சொன்னது போல அது கூட உடைஞ்சது. உடைஞ்ச ஓடு வச்சிருக்கிறார். அதான் கதுவாய் தலையில் பலினே கொள்ள கண்டால் அறியார் கவலாரே என்பார். அப்படி பற்றற்றவனாயிருக்கிற நீ இந்த மிகு ஆடம்பரமான பெரிய உயரமான நீண்ட மதில்களை உடைய இந்த நான்மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலவாயில் விரும்பி இருப்பது என்ன? இந்த மதுரையின் பதியிலே குலாபி விளையாடுவது எதனால? நீர் பெரும் துறவி பரதேசி. நீர் ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு மேல தங்கக்கூடாது. அப்படி தங்கினா அந்த இடத்து மேல பற்று வந்துடுதுன்னு அர்த்தம். அப்படி பற்றற்றவராய் இருக்கிற நீர் இந்த இடத்துல உமக்கு இந்த ஆலவாயில் எப்படி பற்று வந்தது என்று கேட்கிறார். இந்த ஆடம்பரமான இந்த மாளிகையில, இந்த திருக்கோயில்ல நீ விரும்பி இருப்பது என்ன காரணத்தால் என்று கேட்பார்.
அப்போ அதற்கு அவர் பதில் சொல்லுவதாக சொல்லுவார், இந்த ஆன்மாக்கள் இந்த ஆலவாயில் எதற்காக அந்த பெருமான் இருக்கிறார் என்று சொன்னார், நம்ம அறிவிலே இருக்கின்ற ஆழத்தை, நம் வாயில் இருக்கின்ற அறிவுதான் வாயில் வீட்டுக்கு, நம் வாயில் இருக்கின்ற ஆழத்தை, அந்த ஆழத்தை தன் வாயில் எடுக்க வந்தான் என்று. அப்படி கருணை உள்ளவன். அப்போ அப்பேற்பட்ட கருணை உள்ளவனை பூசியாது வேற யாரை பூசிப்பது என்று அங்கு சொல்கிறான். எனவே நம்மிடம் அன்பு பூண்டவன் பிரியான், அவனை பின்மார்க்கன் என்பான். பின்னால நம்மோடு பின்னி இருப்பவன், அவனை வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே என்கிறான். எனவே அந்த பரமபதி, அந்த அதிசுத்தனாகிய இவன் இந்த குற்றங்கள் நிறைந்த நம்மோடு கூடியிருப்பது எந்த காரணத்தால் அப்படி கூடியிருக்கிறார் என்றால், அதற்கு காரணம் நம்மேல் இருக்கின்ற அந்த கருணை என்றோ காரணம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவனை வழிபடாமல் வேற யாரை வழிபட்டு உய்ய முடியும் என்கிறார். எனவே இதன் தொடர்ச்சிகளை எல்லாம் நாம வருகிற வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மீண்டும் ஒருவரை வணங்கிக் கொண்டு, வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திரு ஆவடு துறை வாழ்குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.